Hello students, today we'll discuss the analysis of variances, one-way classification from the topic statistics. Question என்னன்னா, as part of the investigation of the collapse of a roof of a building, a testing laboratory is given all the available bolts that connected the steel structure at three different positions on the roof. The forces required to shear each of these bolts are as follows. So position 1 உடைய data கொடுத்திருக்காங்க, position 2 data, next position 3 உடைய data கொடுத்திருக்காங்க. Perform an analysis of variance to test at the 0.05 level of significance whether the difference among the sample mean at the three positions are significance. So நம்ம வந்து analysis of perform and analysis of variance. So ANOVA table போடணும். So analysis of variance perform பண்ணணும் to test the difference among the sample mean at the three position. அப்போ three position மட்டும் check பண்ணா போதும். அப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் check பண்ண சொல்றாங்க. just three position வந்து சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கான்னு check பண்ணணும். So இது வந்து one way because we are planning to do only the one work, so that work is nothing but three positions. அப்போ two things பத்தி பேசணும் அப்படின்னா two way classification போவோம். இது ஒரே ஒரு விஷயம் பத்தி தான் பேச போறோம். என்னன்னா position 1, position 2, position 3. இப்போ ப்ராப்ளம்ல இந்த position 1 first rowல இருக்கு, position 2 second rowல இருக்கு, position 3 third rowல இருக்கு. இந்த ரோவை நான் அப்படியே காலமா தான் சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ண போறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஸோ பொசிஷன் 1 வந்து x1 எடுத்துக்கோங்க, பொசிஷன் 2 வந்து x2, நெக்ஸ்ட் பொசிஷன் 3 வந்து x3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம h0 ஃபிக்ஸ் பண்ணணும். h0 as usual there is no significant difference between the columns. இப்போ நான் காலம்ஸாக எடுக்க போகிறேன். காலம்ஸ் என்னன்னா த்ரீ பொசிஷன்ஸ். ஸோ காலம்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து காலமாக மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம x1 எடுத்துக்கலாம், செகண்ட் ரோவை x2, தேர்ட் ரோவை x3. இந்த மூணு ரோவை நான் காலம்க்கு மாற்றி தான் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் பிட்வீன் த காலம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டேட்டா எப்போவுமே வந்து ஒரு 20க்கு மேலே டிஜிட் இருந்தாலே என்ன பண்ணுங்க, கோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கோட் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டாவில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 105 தான் என்னுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கிற பொசிஷனில் 105 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ செக் பண்ணிங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 79. ஸோ என்னுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 79. ஸோ எப்படி கோட் பண்ணலான்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ 105 ப்ளஸ் 79 டிவைடட் பை 2. ஸோ 105யும் 79 ஆட் பண்ணோன்னா நமக்கு 184 கிடைக்கும். ஸோ 184 டிவைடட் பை 2, my coded value is 92. சப்போஸ் இது பாயிண்டில் இருக்குது அப்படின்னா, பாயிண்டில் இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டெசிமலில் வச்சு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாதீங்க. சப்போஸ் எனக்கு 92.5 வந்ததுன்னா ஒன்று 92 இல்லைன்னா 93 கோடட் டேட்டாவை எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து என்ன பண்ணலான்னா, சம்டைம்ஸ் கோடட் டேட்டா எப்படியும் எடுக்கலாம்னா, யார் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்காங்களோ அந்த டேட்டாவை கூட கோடட் டேட்டா எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 89 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 89 கூட ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், கோடட். ஸோ ரிப்பீட்டட் நிறைய ரிப்பீட்டடாக இருக்கிற டேட்டாஸையும் கோடடில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா லார்ஜஸ்ட் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் டிவைடட் பை 2வும் கோடட் டேட்டா எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த டேட்டாவை கோட் பண்ணுங்கன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துட்டா அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் கோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நியூ டேட்டா ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நியூ டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் டேட்டா மைனஸ் கோடட் டேட்டா. நான் கோடட் டேட்டா 92னே எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் 92.5 இருந்தால் நீங்கள் 92 இல்லைன்னா 93, நீங்கள் 90 எடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். கோடட் டேட்டா நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நியூ டேட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நியூ டேட்டா இஸ் ஓல்ட் டேட்டா மைனஸ் கோடட் டேட்டா. ஸோ மைனஸ் 92. நான் 92 எடுத்து சால்வ் பண்ணுறேன். நீங்களும் வந்து 89 எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் ரிப்பீட்டட் வேல்யூவை. 89 எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலும் இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் மேபி இந்த டேட்டா எல்லாம் டிஃபர் ஆகும். ஆனால் அனோவா டேபிளில் இருக்க எஸ்எஸ்சி டிஎஸ்எஸ் எஸ்எஸ்சி எல்லாமே வந்து நமக்கு சேம் வேல்யூஸ் தான் வரும். ஸோ இப்போ கோட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளில் ஃபஸ்ட்டு x1, பொசிஷன் 1 x1 எடுத்துக்கோங்க, பொசிஷன் 2 x2, பொசிஷன் 3 x3. நெக்ஸ்ட்டு டோட்டல். 1 வீக் இந்த டோட்டல் தேவைப்படாது, இருந்தாலும் நீங்கள் டோட்டல் எழுதிக்கோங்க. அப்போ தான் நமக்கு 2 வே இல்லை லேட்டின் ஸ்கொயர் டிசைன் சால்வ் பண்ணும் போது நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த டோட்டலாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர்.
ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்னென்னா இந்த 90ன்றது என்னுடைய ஓல்டு டேட்டா. ஸோ 90 மைனஸ் 92. ஸோ 90 மைனஸ் 92 என்னென்னா -2. ஸோ -2 எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் 1ல் நெக்ஸ்ட் டேட்டா 82. ஸோ 82 மைனஸ் 92. ஸோ 82 மைனஸ் 92 என்னென்னா -10. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோவை அப்படியே காலமில் மாற்றி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு 79. 79 மைனஸ் 92. 79 மைனஸ் 92 வந்து -13. நெக்ஸ்ட்டு 98. ஸோ 98 92ல் சப்ராக்ட் பண்ணுங்கள். 98 மைனஸ் 92 is 6. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா 83. ஸோ 83 மைனஸ் 92. ஸோ 83 மைனஸ் 92 என்னென்னா -9. நெக்ஸ்ட்டு 91. ஸோ 91 மைனஸ் 92 வந்து -1. ஸோ இந்த மாதிரி டேட்டா என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு x2 வந்து 105 ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ 105 மைனஸ் 92. ஸோ 105 மைனஸ் 92 is 13. ஸோ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேல்யூ 89. 89 மைனஸ் 92 is -3. நெக்ஸ்ட்டு 89 மைனஸ் 93 is 1. 93 minus 92 is 1. Next 104 minus 92 is 12. Next 89 minus 92 is -3. Next 95 minus 92 is +3. Next 86 minus 92 is -6. So second column fill பண்ணிட்டோம். இப்போ third column எடுத்துக்கலாம். 83 minus 92 is -9. Next 89 minus 92 is -3. Next 80 minus 92 is -12. Next 94 minus 92 is +2. ஸோ சப்ராக்ட் பண்ணி இந்த கோட் பண்ணி டேட்டா எழுதிக்கோங்க. கோட் பண்ணி டேட்டா எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாஸ் கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, ஐஃபன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம், x1 டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா சம்மேஷன் x1 கிடைக்கும். ஸோ டோட்டல் என்னென்னா -29. சேம் திங் x2 டோட்டல் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி 17. நெக்ஸ்ட்டு x3 டோட்டல் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் -22. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா t வேல்யூ கிடைக்கும். t வேல்யூ வந்து -34. ஸோ இந்த டோட்டல் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரோ டோட்டல் பண்ணலாம். ரோ டோட்டல் என்னென்னா -2, 13, -9 என்னென்னா 2. ஸோ இது -16. நெக்ஸ்ட்டு -24. நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து 20. நெக்ஸ்ட்டு -12, 2, -6. இதையும் ஆட் பண்ணுங்கள். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டாவும் நமக்கு -34 வருதான்னு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டேபிளில் x1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த -2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளில் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா, இதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக ஆல் த டேட்டா வில் பி அ பாசிட்டிவ் டேட்டாஸ் தான். ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எல்லா நெகட்டிவ் என்ன ஆகிடும், பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ x1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ x1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -2 the whole ஸ்கொயர் வந்து 4. 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169. நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு x2 ஸ்கொயர் பண்ண 13 ஸ்கொயர் வந்து 169. 9, 1, 144. 9, 9, நெக்ஸ்ட்டு 36. நெக்ஸ்ட்டு x3 ஸ்கொயர் பண்ணுங்கள். -9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடும். 81, 9, 144, நெக்ஸ்ட்டு 4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வேல்யூ வந்து 391. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 377. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 238. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணி வச்சுக்கோங்க. சம் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், இது ஒன் வேன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ராப்ளம் ரோவில் இருக்கிறத காலம்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோடட் டேட்டா யூஸ் பண்ணி நியூ டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி டேபிளை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 3 பொசிஷன் இருக்கனால ஃபஸ்ட் பொசிஷனுக்கு x1, செகண்ட் பொசிஷன் x2, தேர்ட் பொசிஷன் x3. நெக்ஸ்ட்டு டோட்டல் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். ஸோ சம் பண்ண பிறகு இங்கே கீழே என்ன பண்ணுங்கள்,
சம்மேஷன் x1 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சம்மேஷன் x1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 841. மீனிங் என்னென்னா 29 ஸ்கொயர் பண்ணுறீங்க. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 29 ஸ்கொயர் வந்து 841. நெக்ஸ்ட்டு 17 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 17 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 289. நெக்ஸ்ட்டு 22 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 22 ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும், மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 22 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 484. இது கீழே இது என்ன பண்ணிடுங்க எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு n1. n1னா இதில் எத்தனை டேட்டா இருக்குது? பொசிஷன் 1ல் எத்தனை டேட்டா இருக்குது? அதான் n1. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 டேட்டாஸ் இருக்குது. இப்படியும் பார்க்கலாம். பொசிஷன் 1ல் எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ பொசிஷன் 1ல் 6 டேட்டா இருக்குது. ஸோ பொசிஷன் 2ல் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 7 டேட்டாஸ் இருக்குது. பொசிஷன் 3ல் வந்து 4 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 4 பொசிஷனையும் என்ன பண்ணுங்கள், எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸும் நம்ம இது பண்ணிட்டோம். n1 n2 n3. இப்போ n1 n2 n3 ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 6 + 7 + 4 என்னென்னா 17. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக எத்தனை டேட்டா இருக்குது? மொத்தம் 17 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த காலமில் இருக்க டேட்டாஸையும் டோட்டல் பண்ணி நம்ம கேபிட்டல் N எடுத்துக்கலாம். இன்னும் ரோவை வந்து டோட்டல் பண்ணியும் கேபிட்டல் N எடுத்துக்கலாம். இப்போ டேபிள் முடிச்சு சம்மேஷன் x1 சம்மேஷன் x2 சம்மேஷன் x3யும் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிள் முடிஞ்ச பிறகு ஸ்டெப் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஹைபாத்தசிஸ், நெக்ஸ்ட்டு கோடட் டேட்டா, நெக்ஸ்ட்டு நியூ டேட்டா யூஸ் பண்ணி டேபிளில் என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா n ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். nன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ எத்தனை டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் இருந்தது? டோட்டல் அப்சர்வேஷன் இப்போ தான் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். 6 7 4 ஆட் பண்ணுங்கள். இல்லைனா டோட்டலாக அங்கே அப்சர்வேஷன் கொடுத்துருக்க அப்சர்வேஷன் டோட்டல் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் என்னது 17. டீன்றது டோட்டல் வேல்யூ. ஸோ இதுதான் டோட்டல் வேல்யூ. இந்த சம்மேஷன் 1 2 3 ஆட் பண்ணுறது தான் நம்மளுடைய டி என்னென்னா -34. டி வேல்யூ மட்டும் நெகட்டிவில் வரலாம், பாசிட்டிவில் வரலாம், ஈவன் 0 கூட வரலாம். ஆனால் மற்ற எந்த வேல்யூ நெகட்டிவில் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிஎஃப் என்னது? டி ஸ்கொயர் டிவைடட் பை n. டி ஸ்கொயர் என்னென்னா -34 the whole square divided by n வந்து 17. ஸோ 34 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1156 divided by 17 வரும். ஸோ which is equal to 1156 divided by 17 பண்ணிங்கன்னா 68. எக்ஸாக்ட் வேல்யூ 68 வருது. சப்போஸ் எக்ஸாக்ட் வேல்யூ 68 வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஸோ 2 டிஜிட் மேலே போக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இந்த டோட்டலில் இருக்க எஸ்ஸை தான் நம்ம டிஎஸ்எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x1 ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் x2 ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் x3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை n. சம்மேஷன் x1 ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 391 ப்ளஸ் சம்மேஷன் x2 ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல இருக்குது 377 ப்ளஸ் summation x3 square ആണ് 238 minus t square by n வந்து 68. so minus 68. so இது நீங்கள் calculate பண்ணிங்கன்னா மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 938 வருது. ஸோ இதுதான் உங்களுடைய TSS. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இந்த C அதான் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் காலம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ காலமில் இங்கே வந்து என்ன இருக்குது, சம்மேஷன் x1 இருக்குது, சம்மேஷன் x2, சம்மேஷன் x3. இதுதான் காலமுடைய வேல்யூஸு. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம். டிவைடட் பை n1. n1ன்றது அந்த ஃபர்ஸ்ட் காலமில் எத்தனை டேட்டாஸ் இருந்தது? ஃபர்ஸ்ட் காலமில் மொத்தம் 6 டேட்டாஸ் இருந்தது. ஸோ 841 டிவைடட் பை 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ண 289 வரும். ஸோ டிவைடட் பை அதில் எத்தனை டேட்டாஸ் இருந்தது? செகண்ட் காலமில் 7 டேட்டாஸ். ஸோ டிவைடட் பை 7 ப்ளஸ் summation x3 the whole square என்ன third column square என்னன்னா 484 divided by அதில் எத்தனை டேட்டா அந்த 4 டேட்டா வந்து divided by 4. ஸோ அதனால் அங்கேயே டேட்டா வேணால் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 841 divided by 6 plus 289 divided by 7 plus 484 divided by 4 minus t square by n என்னது ஆல்ரெடி 68 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 68 எழுதுறீங்க. ஸோ which is equal to, ஸோ 841 divided by 6 வந்து 140.17 plus 289 divided by 7 வந்து 41.29 plus 484 divided by 4 வந்து 121
minus 68. So, இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணி 68 ஆல சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will be getting the SSC. So, SSC என்னன்னா 234.46. அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, எப்பவுமே 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா SE. ஸோ எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னன்னா TSS மைனஸ் SSC. TSS என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 938. அப்போ 938 மைனஸ் SSC. SSC என்னன்னா 234.46. அப்போ 234.46. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எரர் கிடச்சிரும், SSC. ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் 703.54. ஸோ SSCயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ TSS தெரியும், காலம் மட்டும்தான், காலம் வந்து பொசிஷன்ஸு, SSC கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு SSCயும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒன் வே கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு அனோவா டேபிள் போடணும். ஸோ அனோவா டேபிள் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் வேரியேஷனு, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், நெக்ஸ்ட்டு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, நெக்ஸ்ட்டு எஃப் ரேஷியோ. இது வரைக்கும் தான் அனோவா டேபிள். ஆனால் நான் டேபிள் வேல்யூம் போட்டுட்டு இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கன்க்ளூஷனும் இந்த டேபிள்குள்ளேயே கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிட்வீன் காலம்ஸ், சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன்னா பிட்வீன் காலம்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ்எஸ்சியோடைய வேல்யூ என்னது, 234.46. ஸோ எஸ்எஸ்சிக்கு என்ன பண்ணுங்கள், 234. ஸோ எஸ்எஸ்சி இஸ் ஈக்குவல் டு 234.46. நெக்ஸ்ட் என்னன்னா C minus 1. C minus 1 எத்தனை காலம் இருக்குது, ஸோ எத்தனை பொசிஷன் இருந்தது, எத்தனை பொசிஷனோ அதான் காலம். ஸோ 3 காலம்ஸ் இருந்தது, 3 பொசிஷனு. ஸோ 3 minus 1. ஸோ 3 minus 1 என்னன்னா 2. நெக்ஸ்ட் MSC என்னன்னா இந்த SSCயும் இந்த C minus 1 என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். this term divided by this term. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா MSC is equal to, MSCனா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் in the column. So 117.25. இப்போ காலம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எரர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 703.54. ஸோ எரர் இஸ் ஈக்குவல் டு 703.54. அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-c. என்னன்றது டோட்டல் டேட்டா 7 இருந்தது. எத்தனை காலம் இருக்குன்னா 3 காலம் இருக்குது. அப்போ 17 minus 3 வந்து 14. நெக்ஸ்ட் MSC என்னன்னா SSE divided by n minus c. So this term divided by this term. So 703.54 divided by 14 பண்ணிங்கன்னா you will be getting 50.25. Next TSS already calculate பண்ணிருக்கோம். என்ன calculate பண்ணிருக்கோம், 938 டோட்டலு. ஸோ 938ன்றது வந்து நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இங்கே இருக்குது. ஸோ TSS 920. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n minus 1. ஸோ 17 minus 1. 17 minus 1 வந்து 16. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இல்லைனா இந்த 2வையும் இந்த 14ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் டோட்டல் கிடச்சிரும், 16 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃப் ரேஷியோ என்னென்னா இந்த காலமையும் இந்த எரரையும் வச்சு தான் எஃப் ரேஷியோ போடணும். ஸோ காலம்லேயும் எரர், எஃப் வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தென் 1 தான் வரணும். அப்போ காலமும் எரர் பாருங்கள், யார் கிரேட்டராக இருக்கா, காலம் தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ என்னோடய ஃபார்முலா MSC டிவைடட் பை MSE. சப்போஸ் எரர் கிரேட்டராக இருந்தால் எரர் நியூமரேட்டருக்கு போயிடும், இது வந்து டினாமினேட்டருக்கு வந்து, காலம் வந்து டினாமினேட்டர். இப்போ காலம் தான் கிரேட்டராக இருக்குது, 117.25 டிவைடட் பை MSE எரர் வந்து 50.25. ஸோ இதை நினைத்து என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்னுடைய எஃப் வேல்யூ என்னென்னா 2.33. ஸோ இதுதான் என்னுடைய எஃப் வேல்யூ. இப்போ எஃப் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எஃப் வேல்யூ தான் எனக்கு என்னென்னா calculated value. ஸோ calculated value is 2.33. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேபிள் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் வேல்யூ அட் 5% லெவல், கொஷின்லேயே 5% லெவல் 0.05 கொடுத்துருந்தாங்க. கொடுக்கலன்னா நீங்கள் 5% யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டேபிள் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும், ஏன்னா இது எஃப் டேபிள். ஸோ டிகிரி வேரியன்ஸ் ரேஷியோ சொல்லலாம், இல்லைனா எஃப் ரேஷியோன்னு கூட சொல்லலாம், ரெண்டு சேம் தான். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நியூமரேட்டில் என்ன இருக்குது, காலம் இருக்குது. காலமுடைய டிகிரி என்னது, காலமுடைய டிகிரி 2. ஸோ காலமுடைய டிகிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் எரர் இருக்குது, எரருடைய டிகிரி என்ன, எரருடைய டிகிரி 14. ஸோ 2, 14. ஸோ இதோடைய டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எஃப் டேபிளை எடுத்துக்கணும்.
ஸோ இதுதான் எஃப் டேபிள். எஃப் டேபிள் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு. ஸோ டிகிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 ஃபஸ்ட் இருந்தது, அடுத்து 14. ஸோ மேலே பாருங்கள் 2 பாருங்கள், கீழே வந்து 14. ஸோ மேலே 2 கீழே 14 என்ன இருக்குது, 3.74. ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து 3.74. ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து 3.74. ஸோ இதுதான் என்னுடைய டேபிள் வேல்யூ. ஸோ இதுதான் என்னுடைய கேல்குலேட்டட் வேல்யூ. ஸோ நான் இங்கேயே கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஸோ டேபிள் வேல்யூ இருக்குது, கேல்குலேட்டட் வேல்யூ இருக்குது. ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ இஸ் less than table value because calculated value 2.33, table value another 3.74. So calculated value is less than table value, therefore H naught is accepted. H naught இப்போ நம்ம accept பண்ணிட்டோம். So H naught accepted na meaning என்னது, there is no significant difference between 3 columns. So 3 columns இல்லைனா 3 positions. So 3 positionsக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. All the 3 positions are another same. Thank you students. Have a great day.